கேக்குறாங்கன்னா இஸ்லாமியர்கள் 7 திருமணம் வரைக்கும் பண்ணலாம் என்று சொல்லி சொல்றாங்களே, அது என்ன? அது ஆண்களுக்கு மட்டும்தானா பெண்களுக்கும் உண்டா? இதுதான் கேள்வி. முதலாவது என்னன்னா 7 திருமணம் கிடையாது, 4 வரைக்கும் 4 திருமணம் வரைக்கும் ஒருவர் திருமணம் முடிக்கலாம். ஆனா அது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இல்லை. ஏன் பெண்களுக்கு இல்லைங்கிறத நான் ரெண்டாவது சொல்றேன். முதலாவது இந்த 4 திருமணம்ங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிறங்க. 4 திருமணம்ங்கிறத எங்க ஆக்களே தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. 4 திருமணத்திற்கான அனுமதியை இஸ்லாம் எப்ப தருதுன்னு கேட்டா, ஒருவர் திருமணம் முடிக்கிறார், அவருடைய பொருளாதாரம், அவருடைய செல்வ செழிப்பு எல்லாமே கரெக்டா இருக்குது, அவருக்கு முதல் மனைவியை வைத்து பாதுகாக்க முடியும், அவருக்கு உடலியல் ரீதியாக ஒரு தேவை இருக்கிறது, இன்னொருவரை திருமணம் முடித்து அவளையும் அவருக்கு கரெக்டா நீதி நேர்மையாக இவருக்கு பண்ற மாதிரியே அவக்கும் பண்ண முடியும் என்கிற ஒரு நிலை இருக்கும்னா அவர் இன்னொரு பெண்ணையும் திருமணம் முடித்துக் கொள்ள முடியும். இன்னொரு திருமணம் முடிக்கிறதாக இருந்தா முதல்ல இந்த மனைவியை கரெக்டா பார்க்கணுமா இல்லையா? இருக்கிற மனைவியை ஒழுங்கா பார்க்காதவங்க எப்படி 2வது திருமணம் முடிக்க முடியும்? அப்ப இவளும் அனாதையா போய் அவளும் அனாதையா போயிருவா. இஸ்லாம் விளையாட்டுத்தனமாக இந்த ரூலை முஸ்லிம்களுக்கு தரல. எதுக்காக தரதுன்னு கேட்டா, முதல்ல 2ஆம் திருமணம் முடிக்கிறவர் முதல் திருமணம் முடித்த பெண்ணை நீதியாக நேர்மையாக கண்ணியமாக முறைப்படி இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் அவளை வைத்து பாதுகாக்க வேண்டும். அத்தோடு சேர்த்து அவருக்கு இன்னொரு திருமணம் முடிக்க விருப்பம் என்றால் இன்னொரு திருமணமும் முடிக்கலாம். அவளை வைத்து பார்ப்பதற்குரிய பொருளாதாரம் அவற்றை இருக்கணும். அதே மாதிரி இவளுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்து அவளுக்கு ஒரு சாரியை வாங்கி கொடுக்கணும். இவளுக்கு ஒரு சாரி அவளுக்கு ஒரு சுடிதார் சின்ன ஏதாவது ஒன்று, இந்த மாதிரி வாங்கி கொடுக்க கூடாது. நீதி நேர்மையாக இருக்க முடியுமாக இருந்தால் ஒருவருக்கு தேவைப்பட்டால் ஒரு திருமணம் அல்லது 2 திருமணம் 3 4 வரைக்கும் முடிக்க முடியும். ஆனால் இந்த கட்டுப்பாடு இருக்க வேண்டும். நீதியாக நேர்மையாக ஒழுக்கமாக கண்ணியமாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறக்கூடாது. எந்த பெண்களுக்கும் மனித உரிமை மீறல்கள் நடைபெறக்கூடாது. இது எதுக்காக இஸ்லாம் தருதுன்றதையும் புரிஞ்சுக்கிறங்க. முதல்ல உலகத்துல யார் அதிகம் தெரியுமில்ல? பெண்கள் தான் அதிகம். ஒரு ஆணுக்கு 50 பொம்பளை இருப்பா. எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகம், ஆண்கள் குறைவு. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் என்கிற இந்த விதியை வச்சுக்கிட்டோம் என்று சொன்னா, ஒருத்தன் ஒருத்திய திருமணம் முடிச்சிட்டாரு, 2ஆம் திருமணத்துக்குரிய வாய்ப்பு இல்ல, 3ஆம் திருமணத்துக்குரிய வாய்ப்பு இல்லைன்னும் போது ஆல்ரெடி இருக்கிற பிள்ளைகளுக்கான வாழ்க்கை இல்லாத ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. இவங்களும் விதவையாகிற வாய்ப்பு இருக்குதா இல்ல? கணவன் மரணிச்சிருப்பாரு அல்லது கணவன் டிவோர்ஸ் பண்ணிருப்பார், அப்படியான விதவைகளும் இருப்பார்கள், அவர்களுக்கும் வாழ்க்கை தேவைப்படுகிறது. அப்படி இருக்கும் போது பெண்களுக்கான வாழ்வளிக்கும் ஒரு திட்டமாகத்தான் இஸ்லாம் இந்த திட்டத்தையே தருகிறது. இன்னொரு திருமணம் முடிப்பது, இன்னொருவருக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுப்பது, நீதியாக நியாயமாக இருக்கணும், நான் சொன்ன மாதிரி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது ஆண்களை விட மேலதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அரபு நாடுகள் எல்லாம், சவுதி அரேபியா மாதிரி நாடுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேள்வி அங்க வராது. இங்க பொதுவாகவே இது சகஜமாக இருக்கும். நம்ம நாட்டுல எங்க முஸ்லிம்களே இந்த கேள்வியை கேட்பாங்க, என்னடா ஜீரணிக்க முடியல, அது எப்படி எம்புருஷன் எப்படி இன்னொரு கல்யாணம் முடிக்கிறது? இந்த மாதிரி பெண்களுக்கு அதை ஜீரணிக்க முடியாம இருக்கும். ஆனா அவர்கள் விதவையாக இருக்கும் போது அதனுடைய பெருமதியை உணர்வார்கள். எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லாம இருக்குது, எனக்கு யாராவது வாழ்க்கை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பிள்ளைகளுக்கான வாழ்க்கை எப்ப கிடைக்கும் என்று சொன்னா, 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு 3ஆம் திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைத்தால் மட்டும்தான் அவர்களுக்கான வாழ்க்கையும் கிடைக்கும். இப்படி அந்த முறைப்படி இதை செய்ய வேண்டும். இதே நேரத்தில் இது ஏன் பொம்பளை செய்யக்கூடாது, ஆம்பளை மட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்கல்ல. பெண்கள் யதார்த்தமாக பண்ண முடியாது. ஏன்னா கருவறை என்பது ஆண்களுக்கு இல்ல, பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு ஆண் 4 திருமணம் முடிக்கிறான் என்று சொன்னால் 4 பேர்ல யாருக்கு குழந்தை கிடைக்கிறதோ அந்த குழந்தைக்கு இவர்தான் தகப்பன் என்பதற்கு தெளிவான சான்ற பிடிச்சிடலாம். நமக்கு இவர் இன்னாருக்கு, அதனால இவருக்கு தான் குழந்தை கிடைச்சிருக்குன்னு பாத்துக்கலாம். ஒரு பெண்ணு 4 திருமணம் முடிச்சிருக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. இப்ப அவளுக்கு ஒரு குழந்தை கிடைச்சிருச்சு. இந்த குழந்தைக்கு யார் தகப்பன்? 4 பேரும் தகப்பன் சொல்ல முடியாதுல்ல. கடைசில டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க வேண்டி வந்துரும். டிஎன்ஏ கூட அக்யூரேட்டா சொல்லிருமா? நம்ம நாட்டுல இந்த சாரா புலஸ்தீனுக்கு 4 வாட்டி டிஎன்ஏ எடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இப்ப நம்ம இந்த அரசாங்கம் இவங்க ஒரு டிஎன்ஏ எடுத்துக்கிறாங்க. இப்ப ஆளாளுக்கு டிஎன்ஏ எடுக்க வேண்டிய நிலைமை வந்துரும். இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு சொன்னா ஒரு பெண் சமகாலத்தில் ஒருத்தருக்கு மேல இன்னொருவரை முடிக்க முடியாது. அது இஸ்லாத்துல மட்டும் இல்ல, யதார்த்தத்துல நீங்க பண்ண முடியாது. இஸ்லாத்தை ஓரமா வச்சிருங்க. யதார்த்தமா கடவுளே இல்லன்னு ஒரு புள்ள இருக்கிறான், இந்த கடவுளும் இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நாத்திகன் இருக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. அவ சமகாலத்தில் நான் ஒருவரோடு அல்ல 4 பேரோடு வாழுவேன், 5 பேரோடு வாழுவேன் என்கிற ஒரு நிலை எடுத்தால் என்னவாகும்? ஏன்னா அவன் 4 பேர் யாரை தீர்மானிக்கிறாவோ அந்த 4 பேருக்குமே கருவறை கிடையாது, இந்த ஒருத்திக்கு கருவறை இருக்கும். எனவே இந்த கருவறை என்கிற பிரச்சனை இருக்கிறதுனால ஆண்களுக்கு 4 என்று சொன்னால் ஏன் பெண்களுக்கு 4 முடிக்க முடியாதானா? முடிக்க முடியாது, யதார்த்தத்திலே முடியாது. மதத்தை 2வது வச்சுக்கிறோம், யதார்த்தமாக பண்ண முடியாது. அதனால அவங்க நினைச்சாங்கன்னா கணவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு முடிச்சுக்கலாம், கணவனை விட்டு பிரிய முடியும். இஸ்லாத்துல ஒரு புள்ள கல்யாணம் கட்டறா, கணவனை பிடிக்கல, எனக்கு ஒன்ன பிடிக்கலப்பா, நான் பிரிஞ்சுக்கிறேன்னு பிரிஞ்சிடலாம். பிரிஞ்சிட்டு போய் இன்னொருவரை அதே மாதிரி திருமணம் முடித்துக் கொள்ளலாம். திருமணம் முடித்து அவள் வாழ முடியும். அப்படி பண்ண முடியுமே தவிர ஒரே நேரத்தில் 2 பேரையோ 3 பேரையோ கணவர்களாக அவள் வைத்துக் கொள்ள முடியாது. கணவர்களாக மட்டுமில்லை, யதார்த்தமாக எப்படியுமே வைத்துக் கொள்ள முடியாது. இஸ்லாம் என்ன பண்ணதுன்னு சொல்லி சொன்னா இந்த தடையை தந்திருக்கிறது. பெரும்பாலும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இஸ்லாமியர்கள்லயே 2வது திருமணம் முடிச்சவங்களே விரல் விட்டு எண்ணிரலாம். நீங்க அப்படி ஒரு கான்செப்ட் எங்க கிட்ட இருக்குது. பண்றவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஊருக்குள்ள இப்ப பக்கத்துல உங்களுக்கு ஓட்டமாவடி இருக்குதா, ஓட்டமாவடிக்குள்ள போய் முழு
ஊர்ல தேடினா 100 பேரை கூட நீங்க தேடி எடுக்க முடியாது. அவ்வளவு ஊர்ல இரண்டாம் திருமணம் முடிச்சவன் எத்தனை பேர் இருப்பான்னு தேடினீங்கன்னா 100 பேரை கூட தேடி எடுக்க முடியாது. பெரும்பாலும் இந்த இரண்டாம் திருமணம் 4 திருமணம் முடிச்சவங்க எல்லாம் இலங்கையில இஸ்லாமியர்களுக்குள்ள நாங்களே தேடித்தான் கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு 4 முடிச்சிருக்கீங்களா? இந்த ஆச்சரியமா இருக்கும். ஆச்சரியப்படுகிற அளவுக்கு தான் நிலைமை இருக்குமே தவிர கான்செப்ட்ல இருந்தாலும் ஃபாலோ அப்ல அது கிடையாதுமா. இதுதான் இஸ்லாம் அந்த திருமணத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு வரைமுறையாக இருக்கிறது.